ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னில் நிலைத்திருங்க. வார்த்தை உங்களில் என்ன பண்ணணும், நிலைத்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கின்ற இந்த வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ பலவீனங்கள் வரலாம், பிரச்சனை போராட்டம் வரலாம், நம்ம பார்க்கின்ற வேலைகளில் வரலாம், குடும்பங்களில் வரலாம், சபைகளில் வரலாம். ஆனாலும் நாம் அவர்கள் என்ன பண்ண வேண்டும், நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம அவர்ல நினைச்சிருந்தாதான் அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையில நாம என்ன பண்ணுவோம், அப்படி நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம என்ன கேட்டுக்கொண்டாலும் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது என்ன பண்ணுவார், நமக்கு செய்கிறவரா இருப்பாரு. எல்லா நேரமும் நமக்கு அவர் நம் கூடவே இருந்து வழி நடத்துகிறார். போக்கில வரத்திலும் சரி, எத்தனை ஆபத்து வந்தாலும் சரி, எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் சரி, அவர் நம்மோடு கூட இருந்து என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அப்படி பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தேவன் அவர் விரும்புவார்ல, என்னுடைய மகன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவார், அவன் அதுபடி நடப்பான் என்று. அதனாலதான் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம முதலாவது அவருடைய வார்த்தையில் என்ன பண்ண வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவரில் பலப்பட வேண்டும். நம்ம எவ்வளவுக்குள்ள அவரில் பலப்படுறோமோ, அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கிறோமோ, இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவைகள். அந்த வார்த்தை ஒருபோதும் என்ன பண்ணாது, மாறாது. அதனாலதான் ஆபிரகாம் தொடக்கம் முதல் கடைசி சீஷர் வரையிலும் அவருடைய வார்த்தையில் என்ன பண்ணாங்க, நிலைத்திருந்தாங்க. அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டார்கள். அவருடைய வார்த்தையில எப்பொழுதும் என்ன பண்ணார்கள், காத்து ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி நம்ம அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தோம், அவருடைய வார்த்தையை கொண்டு ஜெபித்தோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம், அந்த வார்த்தையின்படி நடந்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன வேண்டிக் கொண்டாலும் அவர் என்ன பண்ணுவார், செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுவரையிலே நமக்கு செய்து வந்த தேவன் இனி வருகின்ற நாட்களிலும் மாதத்திலும் அவர் என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை செய்ய. கர்த்தருடைய நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில் கண்களை மூடி, நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்பனே அப்பா, இந்த நாளில் நாங்கள் உண்மையிலும் தாப்பனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ நீர் எங்களுக்கு அருளுகிறவராக இருக்கிறீர்கள். பலத்த கரம் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி ஆஸ்வதி ஏசு சொல்கிற நல்ல பிதாவே.